நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. என்னடா இது டெய்லி ஒரு ஜூஸை போடுறாரு, நம்ம எப்போ போடுறதுன்னு பார்க்குறீங்களா? இதை பாருங்கள், இது வந்து பாவைக்காய் ஜூஸுங்க. எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒரு ஜூஸர் வடிகட்டியிருக்கோம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், அதோட திப்பிகளை அப்படியே நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுத்துருவோங்க. யோசிச்சு பாருங்கள், சாறு நமக்கு அதில் இருக்க சக்கையெல்லாம் செடிகளுக்கு போட்டோம்னா உரமாயிடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுகர் தன்மை இருக்கிறவங்க இதை வந்து டெய்லி குடிக்கலாம். டெய்லின்றதை விட ஒரு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ்களை மாற்றி தான் சாப்பிடணும். எப்போவுமே நார்மலாக இருக்க நம்மளே கூட ஒரே ஜூஸை கண்டினியூவாக குடிக்கக்கூடாது. இன்றைக்கி பாவைக்காய் குடிக்கிறோன்னா அடுத்த நாள் இது சுரைக்காய் குடிக்கலாம். அதே மாதிரி புடலங்காய் சாப்பிட்லாம். இப்படி ஒவ்வொரு காய்களை சாப்பிட்லாம். கொத்தவரங்காய் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வந்து பாவைக்காய் ஜூஸ் சாப்பிட்றோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னடா இவர் மட்டுமே குடிச்சிட்ருக்காரு, நம்ம எப்படா குடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? குடிச்சிட்டு ஒரு வீடியோ எனக்கு போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நான் நூற்றுக்கணக்கான பேர் என்னோடய வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் ஒரு சில வீடியோலாம் 1500க்கும் மேலே நண்பர்கள் பார்த்துருக்காங்க. 1500 பேர் பார்க்குறதில்ல ஒரு 10 பேர், 100ல் ஒருத்தர் சாப்பிட்டா கூட 10-15 பேருக்கு சாப்பிட்டா கூட எனக்கு அது பெரிய மகிழ்ச்சிங்க. அதை நீங்கள் ஒரு பதிவாக போட்டிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க. தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.